எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கலான்னா, நம்ம வீட்டில் போர் மோட்டர் வந்து பழுதடைஞ்சிச்சு. அதை நம்மளே ஃபஸ்ட் டைமாக வெளியே ரிமூவ் பண்ணுறோம். அது ஜஸ்ட் ஒரு வீடியோ. இதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கட்டிங் பிளேட் தான். நம்மளாண்ட இருக்குது இப்போதைக்கு தான். ஃபஸ்ட்டு இந்த கிளாம்ப் ரிமூவ் பண்ணோம், வீடியோ எடுக்கலை. இதில் 2 போல்ட்டு 13 சைஸ் போல்ட்டு கட்டிட்டேன். அதுக்கடுத்தது இந்த கிளாம்ப் கட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ப் எடுத்துட்டோம். 2வது பல்ப் எடுக்க போகிறோம். போர் மோட்டார் எடுக்கும்போது குறைஞ்சது 3 பேர் இருக்கணும். ஒருத்தர் கயிறு பிடிக்கிறதுக்கு, ஒருத்தர் ஒயர் எடுக்கிறதுக்கு, ஒருத்தர் பல்ப் பிடிக்கிறதுக்கு. மோட்டர் வெயிட்டு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் 3 பேர் இருக்கிறது பெஸ்ட்டு. எக்காரணத்துக்கு கொண்டும் பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஃபியூஸ் கேரியர் கட்டுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி பல்புங்க 10 அடிக்கு கயிறு போட்டு கட்டி வச்சுருப்போம். இதை கவுக்கும்போது உஷாராக அவுத்துட்டு போர் உள்ள விழாத மாதிரி அவுத்து எடுத்துக்கணும். தண்ணி இருக்கிற ஈரமாகிற இடம்லாம் நல்லா துவைச்சிக்கணும், இல்லைன்னா வழுவழுங்குது. ஆர்டர் வைஸ் நம்பர் போட்டுடுறோம். நம்பர் போடலன்னா பைப் மாற்றி போட்டோன்னா பைப் டேமேஜ் ஆகிடும். பழுப்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பழுப்பு மாற்றி போட்டால் அடுத்தபடியாக போர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் கல்லோ செல்லோ எதனா விழுந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நம்ம பல்ப் மோட்டருக்கு மேலே ஒரு கவர் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மோட்டரில் வந்து சிறு துளி மண்ணுங்கள்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இம்ப்ளர் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ கேட்டி காட்டுறேன் எப்படி பார்ப்போம். மோட்ரு நம்ம இந்த மாதிரி போடுறதுனால இது வரைக்கும் ஆனால் சிறு துளி மண்ணு கூட வந்தது கிடையாது. உண்மையாகவே 100% ஓகே தான். ஆனால் மோட்ரு வந்து பழுதடைஞ்சதுக்கு யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வலையில் லேசாக டீ வடிகட்டுற மாதிரி சின்னதாக வடிகட்டி ஒன்று இருக்கும், அது பிரிஞ்சு போச்சு. மோட்டர் ரோட்டரும் ப்ளஸ் பம்போட சாப்பிட்டு எதுவுமே சுத்தமாக ஜாம் ஆகிடுது. சர்வீஸ் சென்டருக்கு எதுவும் போனால் தான் வேலைக்கு ஆகுது. இந்த ஸ்டார்டரில் வந்து 1 amps 1 HP 6 to 10 amps. இந்த ஸ்டார்டரில் வந்து என்ன ப்ராப்ளம், இந்த கான்டாக்டரில் வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் எம்டி பிடிக்கும். இது ப்ராப்ளம் ஆகுது. இதையும் சர்வீஸ் எடுத்துக்கணும். 1 HPயில் 2 கெப்பாசிட்டர் வச்சு ஓட்டாதீங்க. நான் 2 கெப்பாசிட்டர் வச்சு ஓடினேன், அது மிகவும் தப்பாக போச்சு. நான் ஏன் ஓடினா லோ வோல்டேஜ் காரணமாக தான் 2 கெப்பாசிட்டர் வச்சு ஓடினேன். 2 புதிய தலைமுறை விவசாயிகளாக நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். இந்த தகவல் பிடிச்ச தகவலை தேடி கற்றுங்க.